பாகிஸ்தானுடனான ராணுவ மோதல் முற்றியிருக்கும் நிலையில் முப்படைகளின் தளபதிகளுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். நீங்க தொடரலாம். பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுப்பது குறித்த ஒரு முக்கிய ஆலோசனை தற்போது நடைபெற்று வருகிறது. ராணுவ தளபதி உபேந்திர திவேதி, கடற்படை தளபதி தினேஷ் திரிபாதி, விமானப்படை தளபதி AP சிங் ஆகியோர் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் ஒரு ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு காலம் இந்த கடந்த 4 நாட்களாக நாம் தடுத்துக் கொண்டிருந்தோம். பாகிஸ்தானுடைய தாக்குதலை நமக்கு சேதம் ஏற்படாத வகையில் நாம் தடுத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் பதில் தாக்குதலை தீவிரப்படுத்தவில்லை. இப்போது அந்த பதில் தாக்குதலை தீவிரப்படுத்துவதற்கான அந்த ஆலோசனை என்பது தொடங்கியிருக்கிறது. முப்படைகளின் தளபதிகளுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒரு ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். நேற்று பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவினுடைய முப்படையினுடைய தளபதிகளுடன் பேசியிருந்தார். முன்னாள் படை தளபதிகளுடனான பல்வேறு ஆலோசனைகளையும் அவர் பெற்றிருந்தார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இருக்கக்கூடிய அஜித் தோவல் அவர்களுடைய ஆலோசனையின் பேர்ல இந்த தடுப்பு நடவடிக்கைகளில் மட்டுமே இந்தியா ஈடுபட்டு வந்தது. அவர்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை அனுப்பது, அவருடைய வான் பாதுகாப்பை சீரழிக்க செய்வது உள்ளிட்ட அந்த பணிகளில் தான் இந்திய ராணுவம் ஈடுபட்டிருந்தது. தற்போது பதில் தாக்குதல் தொடங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதா என்கின்றது குறித்து தற்போது இந்த ஆலோசனை என்பது தொடங்கி இருக்கிறது. அந்த பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் இருந்து தடுப்பு நடவடிக்கைகளை மட்டும்தான் ஈடுபட்டுக் கொண்டிருந்தோம். பதில் தாக்குதலை தீவிரப்படுத்தவில்லை. அவர்களுடைய அந்த தாக்குதலால் நமது மக்கள் மீதோ நமது வான்பரப்பில் உள்ளே வந்தாலோ அவற்றை சுற்றி வீழ்த்தி வான் பாதுகாப்பு அமைப்பை மட்டும்தான் முழுமையாக செயல்படுத்திக் கொண்டிருந்தோம். ஆனால் அவர்களுடைய தாக்குதல் தீவிரமடைந்திருக்கிறது. அவர்கள் பாலிஸ்டிக் வகை ராக்கெட்டுகளை பயன்படுத்துகிறார்கள், ஏவுகணைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதே போல பேட்டா வகை ஏவுகணைகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த தொழில்நுட்பங்களில் உச்சபட்சமாக இருக்கக்கூடிய அந்த ஏவுகணைகள் எல்லாம் அவர்கள் பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் சென்று தாக்குதல் ஏற்படுத்தக்கூடிய அந்த பேட்டா வகை ஏவுகணைகள் 1-2 என வேரியேஷன் இருக்கிறது. அவற்றில் அந்த 2 வகை பேட்டா ஏவுகணைகள் அவர்கள் ஏறி டெல்லியை தாக்க முயற்சி செய்தார்கள். அதன் பிறகு அமிர்தசரஸ் பகுதியில எக்ஸ்ப்ளோசிவ் நிறைந்திருக்கக்கூடிய வெடிபொருட்கள் நிறைந்திருக்கக்கூடிய ட்ரோன்களை அனுப்பி தாக்குதல் நடத்த முயற்சி செய்தார்கள். அந்த தாக்குதலை எல்லாம் முறியடித்துக் கொண்டுதான் இருந்தோம். பதில் தாக்குதலை தீவிரப்படுத்தாமல் இருந்தோம் என்று சொல்லப்பட்ட நிலையில இப்பொழுது அந்த பதில் தாக்குதல் தொடங்கி இருக்கிறது. எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் இறங்கி அடிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். பாகிஸ்தானுடைய நகர் பகுதிகளில் தாக்க தொடங்கி இருக்கிறார்கள். இந்த நிலையில இந்த முப்படைகள் உள்ள தளபதியோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் ஒரு ஆலோசனை ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த உடனடி அவசர ஆலோசனை என்பது பதில் தாக்குதலை கொடுக்கத்தான் இருக்கும். ஏனென்றால் இந்த பூஞ்ச் பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள் பீரங்கி குண்டுகளால் சிதைக்கப்பட்டிருக்கின்றன, துப்பாக்கி குண்டுகளால் துளைக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கெல்லாம் தக்க பதிலடி கொடுக்க வேண்டும். அவ்வப்போது தாக்குதலுக்கு பதில் தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தோம். அவர்கள் தாக்குதல் முயற்சிகளை முறியடித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் நம்மளுடைய அஃபென்ஸ் எப்படி இருக்கும், நம்மளுடைய தாக்குதல் எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நாம் இதுவரை டிஃபென்ஸ் செய்து கொண்டிருந்தோம், நம்முடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொண்டிருந்தோம், வானொலி பாதுகாப்பை 100% பூர்த்தி செய்திருக்கிறோம், அவற்றை அமல்படுத்தி இருக்கிறோம். இந்நிலையிலும் பாகிஸ்தான் தொடர்ந்து பொதுமக்களை சேதப்படுத்தக்கூடியது, பொதுமக்களுடைய உடைமைகளை சேதப்படுத்துவது, அவர்களுடைய உயிர்களை அச்சுறுத்தம் ஏற்படுத்தும் விதமாக அவர்களுடைய நடவடிக்கைகள் முற்றியிருப்பதன் காரணமாக பதில் தாக்குதலை இந்தியா தொடங்கி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். சியால்கோட் நகரத்திலே நம்மளுடைய மத்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் தாக்குதலை தொடங்கி இருக்கிறார்கள், இறங்கி அடிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த காட்சிகள் எல்லாம், இந்த தகவல் எல்லாம் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அதே நேரத்தில் முப்படைகளுடன் தளபதியுடன் இந்த தாக்குதலை தீவிரப்படுத்துவது, அவருடைய தாக்குதலில் இருந்து தற்காத்துக் கொள்வது என இரண்டையுமே நாம் செய்ய வேண்டும். நமது உடைமைகளையும் நமது மக்களுடைய உயிர்களையும் காக்க வேண்டும். நமது ராணுவ நிலைகளை திறம்பட செயல்படுத்த வேண்டும் என்றால் நமக்கு பாதுகாப்பு முக்கியம். ஒரு வான் பாதுகாப்பு கவசம் இந்தியாவிடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவற்றில் 100% நாம் வெற்றி அடைந்திருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நேரடியாக வந்து ஒரு ஏவுகணை கூட வந்து தாக்கி ஒரு சேதத்தை ஏற்படுத்தியதாக ஒரு காட்சிகளோ தகவலோ நம்மிடம் கிடைக்கவில்லை. ஆனால் சுட்டு வீழ்த்தப்பட்ட ஏவுகணைகள், சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோன்கள் எல்லாம் கீழே அழித்து ஒளிந்து விழக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம். அவற்றின் மூலமாக சிறு சிறு சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறத தவிர பெரிய வகையில் சேதங்கள் ஏற்படவில்லை. ஆனால் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய பூஞ்ச் பகுதியில் மட்டும் பீரங்கி தாக்குதல் தோட்டாக்கள் மூலமாக ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் நமது எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் அவர்களை விரட்டக்கூடிய பணிகள், பதில் தாக்குதலுக்கு அவருடைய பீரங்கிகள் நோக்கியும் அவருடைய ராணுவ நிலைகள் இருக்கக்கூடிய பகுதிகள் நோக்கியும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சேதாரங்களை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தாக்குதல் எல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே சியால்கோட் நகரத்தில் இறங்கி எல்லை பாதுகாப்பு வீரர்கள் அவருடைய தாக்குதலை தொடங்கி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.